வரிசையாய் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த சூறாவை ஓதுபவர் மாண்பு, வீட்டில் நுழையும் போது ஓதுபவரின் மாண்பு, தொழுகைகளிலே ஓதுபவரின் மாண்பு, அதே போல இந்த சூறாவை அடிக்கடி ஓதிக்கொள்வதுங்கிற போது ஏற்படுகிற வறுமை நீக்கம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் ஹதீஸில் இதன் மாண்புகளாய் வருகிறது. அன்பானவர்களே, இறைவன் ஒருவன் என்கிற ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற பிரபலமான சூறா 2. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் 1, குல் ஹுவல்லாஹு அஹது 1. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ன தெரியுமா? லா அஅ்புது மா தஅ, நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்க வணங்க மாட்டேன். இப்படியே போய் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் வழி உனக்கு, ஏன் வழி எனக்கு. அல்லாஹ் ஒருவனைத்தான் எங்களால் வணங்க முடியும் என்பதை ரொம்ப போல்டா சொல்றதுக்கு ஒரு சூறா அது குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சாஃப்டா சொல்றதுக்கு ஒரு சூறா அது குல் ஹுவல்லாஹு அஹத். சொல்ல போனா இது ரொம்ப தீவிரமா பயங்கரமா சொல்றதுக்கு குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சாஃப்டா மென்மையா மிதவாதத்துல சொல்றதுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத். வேற எதையும் வணங்க முடியாது போப்பா அப்படின்னு பேசுறது குல் யா அய்யுஹல் காஃபிரூன். எங்களுடைய வணக்கம் இந்த மாதிரி இறைவனை என்று மென்மையாக சொல்லுவது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூறா இந்த இரண்டுமே இறைவனுடைய ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய சூறா. அதனால என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இந்த 2 ரக்காயத்து தொழுகைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுவாங்க, ரெண்டாவதுல குல் ஹுவல்லாஹு ஓதுவாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும். இங்கிருந்து போறப்பவே நாங்க அவங்களுக்கு கைடு பண்ணி கூட்டிட்டு போறது என்ன தெரியுமா? ஹஜ்ஜில அத்தனை இடத்துலயும் தொழுகும் போது முதல்ல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் ரெண்டாவது ரக்காயத்துல. தவாஃப் முடிஞ்ச உடனே தொழுகிறப்போ அங்கங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்க எல்லாம் இந்த 2 சூறாக்களும் இறைவன் ஒருவன் என்கிற உள்ளமையை சொல்லுகிற சூறா. அஹத், உலகத்தில் பல தெய்வ கொள்கைகள் அத்தனையும் எங்களிடம் இல்லை என்று சொல்லுகிற சூறா. சமது, தேவையற்றவன். அவன் தேவையற்றவன் என்பதை குர்ஆனின் வழிநெடுகிலும் சொல்லுகிறான். ஹுவல் கனிய்யு, அவன் தேவையற்றவன். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனிய்யுல் ஹமீத், நீங்கள் எல்லாம் தேவையுடையவர்கள், அவன் தேவையற்றவன், எந்த தேவையும் இல்லை. வஹுவ யுத்இம் வலா யுத்அம், அவன் உணவு கொடுப்பான், அவனுக்கு யாரும் உணவு தர முடியாது. லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்கள் எங்கேயும் உங்கள்கிட்ட நான் ரிஸ்க கேட்கல. அல்லாஹ் சொல்றான். நஹ்னு நர்சுகுக், நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். தேவையற்றவன் இறைவன் என்பதை வரிசையாய் சொல்லக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் சேர்த்து விளக்கம் அல்லாஹு சமது. அன்பானவர்களே, சமது குர்ஆனில் ஒரு இடத்தில் தான் வருகிறது. தேவையற்றவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்னொரு தடவை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று. லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று, உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னவர், மலக்குகள் அல்லாஹ்வுடைய பெண்மக்கள் என்று சொன்னவர்கள். வரிசையா குர்ஆன்ல வகாலு தகதர் ரஹ்மானு வலதா, குழந்தையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிற மலையும் மரமும் மண்ணும் வானமும் பூமியும் இடிந்து விடக்கூடிய அளவுக்கு பெரிய ஆபத்தான அந்த வார்த்தை, இறைவனுக்கு குழந்தை உண்டு என்கிற வார்த்தை, நாம் தௌஹீதின் ஆரம்பத்திலேயே உடைத்து விடுகிறோம். லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. அவன் பெறப்படவில்லை என்றால் அவனுக்கு பெற்றோர் இல்லை என்று. அன்பானவர்களே, மனைவியும் கிடையாது, பெற்றோரும் சாஹிபத்தம் வலா வலதா, மனைவியையும் அவன் வைத்திருக்கவில்லை, அவன் குழந்தைகளையும் வைத்திருக்கவில்லை. இதுவெல்லாம் இறைவனுடைய கோட்பாட்டுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அதில் நிறைய பிரச்சனை, ஒரு பெற்றோர் இருந்தால் நிறைய பிரச்சனை. நாம் இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம். தேவையில்லாதவன், ஊக்கம் இல்லாதவன், இடம் இல்லாதவன், காலம் இல்லாதவன், நேரம் இல்லாதவன், மனைவி மக்கள் இல்லாதவன், இத்தனைக்கும் பேர் சேர்ந்துதான் இறைவன் என்று பெயர். அலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராய் யாரும் இல்லை என்கிறதுதான் ஈமானுடைய அடிப்படை. துஆ செய்வோம் அல்லாஹ்விடத்தில் வாழும் காலமெல்லாம் குல் ஹுவல்லாஹ் சொல்லுகிற இறை தத்துவத்தின் அடிப்படை. அந்த ஒருவனிடத்திலேயே தேவையாக, அந்த ஒருவனுக்கு இணையாய் யாரும் இல்லை என்கிற தாரக மந்திரத்தை உள்ள இம்மையில் வாழுகிற போது நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் இந்த இறைவன் ஒருவனுடைய ஏகத்துவ கலிமாவை வாழ்வது மட்டுமல்ல முடிந்து மரணிக்க தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.